ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இந்த உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் பொரியல் ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சூடான சாதத்தை போட்டு கிளறி லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கும்போது லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு எதுவுமே தேவையே இல்லைங்க. இந்த பொரியலில் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காவை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொரியலுக்கு எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது இந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்து வதங்கி வந்துடும். இப்போ ஒரு கரண்டியால் இந்த மாதிரி குத்தி பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்ட்டு. ஆமாங்க, உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதே பேன்லேயே இதே எண்ணெயிலேயே நம்ம இந்த வெண்டைக்காவை குட்டியாக நறுக்கின வெண்டைக்காவையும் போட்டுக்கலாம். வெண்டைக்காவையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருளை வெண்டைக்காய் வதங்கினதும் இப்போ இந்த வெண்டைக்காவையும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். எல்லா வெண்டைக்காவையும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்தாச்சு. இப்போ இதே எண்ணெயிலே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போ வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. நல்ல பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். வாய்வு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பூண்டு போட்டு நல்லா வதக்கும் போது நல்லா கம வாசனையாக இருக்குங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு கரைச்சரமாக வேணும்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வதக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். அடுத்து வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. உருளைக்கிழங்கையும் வெண்டைக்காயும் போட்டதும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், வெண்டைக்காய் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போது ரெண்டும் மிக்ஸ் பண்ண பிறகு லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. 2 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கமகமன்ட்டு வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்குங்க. இதை வந்து லெமன் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், சாம்பார் சாதம், ரசத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.